ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நமது நாட்டில் பல சமயங்களும் பல கலாச்சாரங்களும் நிறைந்து காணப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நமது நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளம். ஆறுகள் பல உண்டு, ஆனால் அவை போய் சேரும் இடம் கடல் மட்டுமே. பல வழிகளில் மலையில் பயணம் செய்கிறோம், நாம் போய் சேரும் மலை உச்சி ஒன்றுதான். இவைகள் நாம் எந்த மதத்தில் இருந்தாலும் ஒரே இறைவனை போய் சேரலாம் என்கின்ற அர்த்தத்தை நமக்குள் கொண்டு வரலாம். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத் தருவதும் ஆண்டவர் இயேசு போதித்ததும் அதுவல்ல. நானே வழி என்கிற இயேசுவின் போதனை கிறிஸ்துவே வழி என்கிற நிறைவான சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. ஏதாவது ஒரு வழியில் சென்று இலக்கை அடையலாம் என்று நினைத்தால் நாம் ஏமாந்து விடுவோம். வழி இதுவே என்று பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் போதனையை மிக தெளிவாக நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் வழியில் பலனை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து என்னும் வழியில் நடப்போம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். எத்தனை மதங்கள் இருந்தாலும் நல்வாழ்வுக்கான வழியை அமைத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவர் ரட்சிப்புக்கான ஒரே வழியை சிலுவை மூலம் தடம் பதித்து சென்றிருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவின் பின்னே பாவத்தை வெறுத்து பரிசுத்த சிந்தையோடு ஜீவ வழியில் நடப்போம். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். நீதியின் சூரியனாகிய கர்த்தாவே, நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையில் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்பதை அறிந்து உணர்ந்து உத்தமமாய் உண்மையே பின்பற்றி நித்திய வாழ்வினை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தியல்ல வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் எனவும், கைகளின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், அனுதின தேவைகளில் உங்கள் தயவு வேண்டும் எனவும், ஆசீர்வாத தடைகளை, பிரச்சனைகளை, துன்பங்களை, போராட்டங்களை கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு நாங்கள் வாழ உங்க அனுகிரகம் தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த கர்த்தாவே, பலவித தேவைகளோடு காத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் நினைத்தருளி அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அதிகமாக நடந்து வரும் தற்கொலைகள் தடுக்கப்படவும், கடன், வறுமை, தோல்விகள் இவற்றினால் மனம் நொந்தவர்களை இந்த முடிவுக்குள்ளாக தள்ள நினைக்கும் சாத்தானின் திட்டங்கள் முறியடிக்கப்படவும், ஆத்மாக்கள் மீட்கப்பட சமாதானமாக வாழ தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதியோடு, சரீர பலவீனத்தோடு, முதிர் வயதின் பலவீனங்களோடும், எலும்பு முறிவுகளோடும் அதிக நாட்கள் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தையும் சுகவாழ்வையும் கட்டளையிட வேண்டும் என வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, அன்பு தணிந்து போயுள்ள இந்த நாட்களில் குடும்பங்களில் காணப்படுகிற அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிவாங்கு எண்ணங்கள், பிரிவினைகள் இவைகள் யாவும் துரத்தப்படவும், இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் அன்பும் குடும்பங்களில் பெருகிடவும் நிலைத்திடவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஜனாதிபதி, பிரதமர், மத்திய மாநில அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்கள், தேசத்தின் இராணுவம், பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர், நீதித்துறையினர் ஆகிய ஒவ்வொரு துறையினர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திடவும், ஒவ்வொருவரும் உண்மையாக உத்தமமாய் உண்மையுள்ளவர்களாக செயல்படவும், ஜனங்கள் அனைவரும் அமைதலாக ஜீவனம் பண்ணும்படியும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நடத்தப்படும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம், மனநலம் பாதிக்கப்பட்டோரின் காப்பகம், முதிர் வயதுள்ளவர்களின் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியிருக்கும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்களை அன்பு செலுத்தி பராமரிக்கிறவர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், போக்குவரத்தில் தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும், கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவமும், குழந்தைக்காக ஜெபிப்பவர்கள் மகிழ்ச்சி அடையவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை வாய்ப்பும் தந்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் அவர்தம் குடும்பங்களையும் கர்த்தர் அக்னி மதிலாயிருந்து காத்திடவும், அனைத்து மிஷினரி ஸ்தாபனங்களின் பொறுப்பாளர்களுக்கு தேவையான ஆலோசனையும் சுகபலனும் தந்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தில் உள்ள குற்றம் குறை மன்னியும், எங்களின் குறைகளை மன்னியும், வெறுக்கமான ஆசீர்வாதத்தை தாரும்,
துதிகனமையுமே உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.